என்ன சக்தி, நீ மட்டும் தனியா உட்காந்து கேரம் போர்டு ஆடிக்கிட்டு இருக்க? ஹே, டோன்ட் டச், டோன்ட் டச். நான் ஆடுற ஆட்டத்தில் நான் மட்டும்தான் ஜெயிக்கணும். சக்தி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சொல்லு? உன்னுடைய இந்த குணம் தான். இல்லைன்னா என்னை கொலை பண்ண வந்தவன் நீ கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்திருப்பனா? சரி, என்ன விஷயமா இப்ப என்ன வர சொல்லிருக்க? இல்ல, உன் ஆபீஸ்ல, அதான் சார் ஜிஎம் இருக்கீங்களே, அந்த ஆபீஸ்ல என் தங்கச்சி பத்தி ஒரு விஷயம். நிறுத்து. ஏன் வேலை டெண்டர் ரேட் கொடுக்கறது மட்டும்தான். என்ன இந்த டயலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க நினைக்கிறியா? வேற ஒண்ணும் இல்லப்பா. அன்னைக்கு உங்க தங்கச்சி எங்க ஆபீஸ்ல அவமானப்படுறான்னு இதே வீட்டு படியேறி உங்களை மதிச்சு சொல்ல வந்தனே, அப்போ உங்க அண்ணா, என்னுடைய முன்னாள் முதலாளி, சொன்ன அதே டயலாக் தான்ப்பா. நான் எதையுமே எக்ஸ்ட்ராவா சொல்லல. சக்தி, ஜெனரலா இந்த நம்பிராஜன் எதையும் மறக்கிறதே இல்லை. ஆனா இப்ப எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஏன் சொல்லு? சக்திக்காக. நீ கொடுக்கிற அதுக்காக இல்ல. அன்னைக்கு அந்த ஆபீஸ்ல என் தங்கச்சியை பத்தி என்னமோ சொல்ல வந்த, கொஞ்சம் டீட்டெயில சொல்ல முடியுமா? சக்தி, சிவராமனை பத்தி உனக்கு தெரியும். அந்த அருண் நல்லவன் இல்லப்பா. இப்போதைக்கு என்னால எவ்வளவுதான் சொல்ல முடியும். சக்தி, நீ முரடம் மட்டும் இல்ல, அறிவாளியம் கூட. எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடு. ஆமா, இதுக்குதான் என்ன கூப்பிட்டியா? ஏதோ பார்ட்டி கொடுக்க போறேன்னு நினைச்சேன். ஓகே, நான் வரேன். போயிட்டு வா. அண்ணாச்சி, டீ தாங்க. என்னம்மா அதுவா சூடா இல்லாம டீ கொண்டு வந்திருக்க? ஐயோ, என்ன அண்ணாச்சி சூடா கேக்குறீங்க இந்த வெயில்ல? எதமான சூடோட சாப்பிட்டாதான் உங்க உடம்பு நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருந்தாதான் கடை நல்லா இருக்கும். நீ டீயை மட்டும் இல்ல உலகத்தையே வித்துருவ. டேய், இங்க வாடா. என்னடா, என்ன அவசரம்? டேய் மாதவா, என் பேரை சொல்றதுக்கா இவ்வளவு கூச்சல் போட்டு ஓடி வந்த? டேய், நான் ஓடி வந்த காரணம் தெரிஞ்சா நீ இதே மாதிரி மூச்சிருக்க ஓடுவடா. ஏண்டா, அம்மாக்கு ஏதாவது? சே, புத்தி எங்க போகுது பாரு. அம்மாவுக்கு ஒண்ணு இல்ல, அவங்க நல்லா இருக்காங்க. நான் எதுக்காக ஓடி வந்த சொல்லு பார்க்கலாம். நீ ஏன் சொல்லி தொலையன்? ஜானகி உன்னை மீட் பண்றேன்னு சொல்லிருக்காடா. ஓடு, உடனே பெசன்ட் நகர் பீச்சுக்கு ஓடு. வேலை இருக்குடா. டேய், பெரிய கலெக்டர் உத்தியோகம் குடா, போடா. கடையில டேய், போடா. டேய், பாத்துப்பா, அருவமனை இருக்குல்ல. என்னடா, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? வேலை முடிஞ்சிருச்சா? அதை விட முக்கியமான வேலையா போறேன். தயவு செஞ்சு எங்க போறேன்னு மட்டும் கேட்காத. சீக்கிரமா போயிட்டு நேரத்தோட வந்துடுறேன். ஓகே? கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு தானா வந்துரும். என்ன கத்திரிக்காய்? கத்திரிக்காய் எல்லாம் முத்துனதா இருக்கு, அதத்தான் சொன்னேன். சீப்பங்க இங்க இருக்கா? எப்படி இருக்க? ஏன் பிள்ளைக்கு என்னப்பா, எப்பவுமே அழகுதான். அப்படி சொல்லு. சரி, நான் வெளியே போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். கள்ள பையிலே, நீ எங்க போறன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எப்படியோ ஜானகி சொல்லியாவது நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னா எனக்கு அதுவே போதும். ஆட்டோ வருமா? எங்க சார் போனோம்? பெசன்ட் நகர் போகணும். 50 ரூபா கொடுப்பியா?
20 ரூபா தான் இருக்கு. பஸ்ல வித்தவுட்ல போற பார்ட்டி போல இது வந்துச்சு சாவுகிறாக்கி. சார் ப்ளீஸ். பெசன்ட் நகர் பக்கமாக போகிறீங்களா? ஆமாம், அதுக்கு என்ன? பீச்சில் ட்ராப் பண்ண முடியுமா? உட்காரு. தேங்க்யூ சார். சார் வேர்வை சிந்தி போகிற அவசரத்தை பார்த்தா இன்னைக்கு யாரோ முக்கியமான ஆளை மீட் பண்ண போகிற மாதிரி தெரியுது. ஆமாம் சார். யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமா? என் அவசரத்துக்கு நீங்கள் லிஃப்ட் கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட சொன்ன தப்பு இல்லை. நான் ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணேன் சார். ஒன் சைடு லவ் தான். என் லவ்வை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். இன்றைக்கி திடீர்னு ஃபோன் பண்ணி என்னை மீட் பண்ணணுன்னு சொன்னாங்க, பெசன்ட் நகர் பீச்சில். அதான் மூச்சிறக்க இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு உங்கள் ஸ்டோரி. அநேகமாக இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வார்த்தை பலிக்கட்டும் சார். என்ன சார் நீங்கள் காதலிச்ச பொண்ணையே மரியாதையாக அவங்கன்னு கூப்பிடுறீங்க. எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு. நான் உங்களை பார்க்கலாமா? என்ன பதிலே காணோம். ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்துட்டு உடனே போயிடுவேன். உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன். ஓகேவா? வாங்க. That's good. இப்படியே நிப்பாட்டுங்க. தேங்க்யூ. சிகரெட்? சாரி, பழக்கம் இல்லை. ஓகே. சொல்லு கோவிந்தன்குட்டி. സാറേ നിങ്ങൾ പറഞ്ഞപടി ആ പൊണ്ണുകളെ റിലീസ് ചെയ്ത് ഇൻസ്ട്രുമെന്റ് വാങ്ങി കൊടുത്തോ? இப்போ நீ எங்கே இருக்க? എന്റെ വീട്ടിലാണ് ഇരിക്കുന്നത്. நீ அங்கே இரு, நான் உடனடியாக கிளம்பி வரேன். ഓക്കേ സാറേ. பாய். சாரி ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் உடனடியாக போயாகணும்.
நான் உங்களை இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன். ஓகே, நான் உங்களை பார்க்குறதுனா எப்படி? இதே மெட்ராஸில் தானே இருக்கோம், கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே பாய். ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? இல்ல, இப்பதான் வந்தேன். அம்மா வந்திருக்காங்க போல இருக்கு. ம். நான் உங்க அம்மாவை மீட் பண்ணேன். உங்க அம்மா ஆசைப்படுற மாதிரி ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து வேலை செய்யற ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு நீங்க மட்டும் காரணம் இல்ல. அடுத்து உங்க அம்மா ஆசைப்படுற இன்னொரு விஷயம் உங்க கல்யாணம். அதை நிறைவேற்ற உங்களால முடியும். இல்லைங்க, என்கிட்ட இருக்கிறது ஒரு மனசு, அதுல ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு வர முடியாதுன்னு டயலாக் பேசாதீங்க. உலகத்துல மாத்த முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுங்க. சின்ன வயசுல அம்மா விட்டுட்டு ஸ்கூலுக்கு போறது கஷ்டமா இருக்கும். அழுவோம், அடம் பிடிப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு பசங்களோட விளையாடுனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறதோ சாப்பிடுறதோ பிடிக்கவே பிடிக்காது. வாழ்க்கை பூரா அப்படித்தாங்க. ஓட்டம், நட்பு, பிரிவு, சோகம் எல்லாமே இருக்கும். திட்டம் போட்டு வாழறதாங்க வாழ்க்கை. வட்டம் போட்டு வாழறது வாழ்க்கை இல்ல. நீங்க என்ன காதலிச்சிருக்கீங்க, அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல நானும் காரணமா இருந்திருக்கலாம். தப்புதான். அது என்னோட தப்பா இல்ல உங்களோட தப்பான்னு ஆர்கியூ பண்ண நான் இங்க வரல. ஏன் அத்தியாயம் எழுதி முடிக்கப்பட்ட ஒண்ணு, ஆனா உங்களோட லைஃப் எழுதாத பேப்பர். போன பக்கத்துல எழுதுனது அடுத்த பக்கத்துல இம்ப்ரெஸ் ஆயிருக்கு, அதுல எழுத முடியாதுன்னு சொன்னா அது முட்டாள்தனங்க. எத்தனையோ தெய்வம் இருக்கு, ஆனா எதுவுமே நமக்கு நேர்ல வந்து கருணை காட்டுறது கிடையாது. ஆனா அம்மாங்கிறவ கருணையோட மொத்த உருவம். சாமி கூட விரதம் இருந்து தீ மிதிச்சு அழகு குத்தி காவடி தூக்கி உடம்ப ரணப்படுத்திக்கிட்டாதான் வரமும் ஆசீர்வாதமும் தரும். ஆனா தாய் நம்ம கண்ணில் கண்ணீரை பார்த்தாலே துடிச்சு போய் என்னடா குறைன்னு கேட்டு அதை நிறைவேற்றி வைப்பா. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதா நம்மளோட கடமை. அந்த ஆசையில கூட சுயநலம் கிடையாது. நீங்க நல்லா இருக்கணுங்கிற ஆதங்கம் தான் இருக்கு. ப்ளீஸ் உங்க அம்மாவை ஏமாத்தாதீங்க. உங்க அம்மாவுக்காக கட்டாயம் கல்யாணம் செஞ்சுக்கணும். என் மேல உண்மையிலேயே அன்பு வச்சிருந்தீங்கன்னா வச்சிருப்பீங்க. அதனாலதான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அன்பு வச்ச இந்த ஜானகிக்காக கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கணும். ப்ளீஸ். எனக்கு உங்களை மாதிரிலாம் பேச தெரியாது, உங்களை மாதிரி சிந்திக்க கூட தெரியாது. நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் உங்க விருப்பம்னா சரி, நான் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களையோ நீங்க என்னையோ ஒரு தடவை கூட பார்க்கவே கூடாது. ஏன்னா அப்படி பார்த்துட்டோம்னா எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நம்ம கடைசியா மீட் பண்றது உங்க கல்யாணமா தான் இருக்கும். நான் வரேங்க. மாதவன், ரொம்ப தேங்க்ஸ் நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு. நடு ரோட்ல கழுத்து எடுத்து. என்னண்ணா இது? டைம் ஆச்சு, இருடா இருடா, சீக்கிரமா போணும்னா. ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஹலோ, டேய் என்னடா பண்ணி வச்சீங்க காரை? என்னாச்சு சார்? ஆ? என்னாச்சா? நடு ரோட்ல நிக்கிறோம்,
நீ என்ன பண்ற? ஒரு கார் எடுத்துட்டு நேரா திருவாணியூர் ரோட்டுக்கு வர. ஓகே சார். நானும் ஸ்வேதாவும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன? ஹலோ சக்தி, என்ன இங்க? ஹாய் ரமேஷ். இல்ல வண்டி கொஞ்சம் ரிப்பேர். வண்டி ரிப்பேரா? ஆ. என்னோட பைக் எடுத்துட்டு போங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன். என்ன சக்தி நீங்க நம்ம பைக் தான் எடுத்துட்டு போங்க. இல்ல ரமேஷ், கார் வர சொல்லிருக்கேன், வந்துருவான். என்னங்க நீங்க பைக் தரேன்றா வேணான்றீங்க? ஹலோ, இது என் ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? இல்ல பாவம் நிக்கிறீங்களேன்னு தான் சும்மா ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா. இந்த ஏரியால ஒரு சூப்பர் மீன் கடைக்காரன் இருக்கான். அவனை எங்கன்னு தேடிட்டு இருக்கான், ஆளே காணுமே. அவனை முதல்ல கண்டுபிடிக்கணும். புல்ஷிட். அவர் நமக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தாரு. அவரை போய் திட்டி அனுப்புறியே. இவங்கிட்ட நம்ம ஹெல்ப்பா? இவனுக்கு மாமனுக்கு எல்லாமே நாம் போட்ட பிச்சை. இத பார், வண்டி வரும், அமைதியார். ஹலோ சார். என்னப்பா கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு சார். ஓகேப்பா. இன்னும் 5 நிமிஷம் நாங்கள் வந்துடும் சார். ஓகே ஓகே. ம். அந்த செக்ஸ் எல்லாம் கலெக்ஷன் ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சு சார். வெரி குட். அப்புறம் ஒன் மோர் திங். நாங்க ஊட்டிக்கு போற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். நான் இல்லாத நேரத்துல ஆபீசர் ரமேஷ் தான் கவனிச்சுக்க போறான். சரி சார். நீங்களும் கூட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே சார். யூ கேன் கேரி ஆன். வேணா கூப்பிடுறேன். ஹலோ. நான் தாங்க. சொல்லு ராஜே. ஊட்டிக்கு போறதுக்காக சில திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நாம வழக்கமா வாங்குற கடையில வாங்கிட்டு வந்துருங்க. என்னம்மா அது? எனக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கணும்ன்றது எப்படி தெரியும்? நீயே கார் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்துற. ப்ளீஸ்மா, போயிட்டு வந்துறியா? அது இல்லைங்க, என் ஃப்ரெண்டு சுமதி அவளோட பிரதர் கல்யாணத்துக்காக இன்விடேஷன் கொடுக்க வரா. நான் வீட்ல இல்லைன்னா நல்லா இருக்குமா? நான் முத்துக்கிட்ட லிஸ்ட் கொடுத்து அனுப்புறேன், நீங்க வாங்கிட்டு வரீங்க. அப்படியா? சரிம்மா. புரிஞ்சுதா? ரைட். ஹலோ. வைதேகி, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. உனக்கு ஊட்டிக்கு டிக்கெட் வாங்கிட்டேன். நீ அடையாறுல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துரு. அங்க உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். உங்ககிட்ட ஊட்டிக்கு போக வேண்டிய டிக்கெட்டும் கொடுத்துறேன். ஓகே? எதுங்க? நீங்க வழக்கமா மளிகை சாமான் வாங்கி தருவீங்களே, அங்கதானே? ஆமா ஆமா, அதேதான். வந்துடுறேங்க. வந்துறியா? ஓகே, நான் உன்னை சூப்பர் மார்க்கெட்ல பாக்குறேன். சரிங்க. பாய். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன மேடம் வேணும்? குழந்தைங்களுக்கு தேவையான ஹெல்தி ஃபுட் ஐட்டம் எங்க இருக்கு? செகண்ட் ரோல இருக்கு. செகண்ட் ரோலையா? இந்தாங்க மேடம், இது யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க் யூ. இந்த திங்ஸ் எல்லாம் ரெடி. வாங்க சார். வணக்கம். ஹாய். என்ன வைதேகி, உனக்கு தேவையானது எதுவுமே வாங்கல போல இருக்கு. எல்லாமே பரத்துக்கு வாங்கியிருக்க. நான் வாழ்றதே பரத்துக்காகவும் உங்களுக்காகவும் தானே.